பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணஜே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதா சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு முன்னால் அத்வைத சித்தாந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவாள்லாம் சம்பிரதாயமாக கீதைக்கு தியான ஸ்லோகங்கள்லாம் சொல்கிற பழக்கம் இருக்குது. ஸ்லோகங்கள் எல்லாம் இப்போ நான் சொல்கிறேன். அந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தையும் நாம் தெரிஞ்சுப்போம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம். இந்த ஸ்லோகம் பகவத்கீதையை ஒரு தாயாக பாவனை பண்ணி நமஸ்காரம் பண்ணுறது. சாதாரணமாக நம்முடைய இந்த ஸ்தூல சரீரத்தை மாம்ச சரீரம்போம். இந்த மாம்ச சரீரத்தை தாய் பெற்றெடுக்கிறார். இந்த சரீரத்தை ரொம்ப பாதுகாத்து வளர்த்து இதை ஆளாக்குறா அம்மா. ஆனால் அந்த ஜீவாத்மாவுக்கு இந்த மனசு புத்திங்கிற உள்ள ஒரு சரீரம் இருக்குது. இந்த சரீரத்தை பாதுகாத்து இதை நல்லா பக்குவமாக வச்சு வளர்க்குற தாய் தான் பகவத்கீதை. அப்படிங்கிற அர்த்தத்தில் பகவத்கீதையை ஒரு தாயாக ரூபகம் பண்ணி இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. இந்த அம்மாவாவது கொஞ்சம் நமக்கு சரீரத்துக்கு வேறானவள். பகவத்கீதை அம்மா நம்மளை விட்டு பிரிய மாட்டா. மனசோட இருக்கக்கூடிய அம்மா இவ. ஹே பகவத்கீதே அம்ப, அம்மா பகவத்கீதையே துவாம் உன்னை அனுசந்ததாமி, எப்பொழுதும் தியானம் பண்ணுறேன். அது எப்படி தியானம் பண்ணுறேன்னா, வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இன்பத் துன்பங்களை நான் அனுபவிக்கிற போது உன்னுடைய வாசகங்களையெல்லாம் நான் நினைவு கூறுகிறேன் என்று நாம் இங்கே புரிஞ்சுக்கலாம். பகவத்கீதையில் இருக்கிற ஸ்லோகத்தையெல்லாம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுனுட்டோம்னா வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய சுகதுக்க எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நம்ம அப்ளை பண்ணுற போது தான் அதனுடைய மகிமையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஹே பகவத்கீதே, நீ எப்படிப்பட்டவள் அப்படின்னு கேட்டால், இங்கே பகவதா நாராயணேன ஸ்வயம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவத்கீதாம் துவாம் அனுசந்ததாமின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பகவத்கீதையோட மகிமை என்னன்னு கேட்டால், பகவான் நாராயணனே கிருஷ்ணாவதாரத்தில் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணின தன்மையை உடையவள் இந்த தாய் அப்படின்னு பகவத்கீதைக்கு ஒரு அடைமொழி விசேஷனம் இங்கே ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. அப்புறம் பகவான் உபதேசம் பண்ணார். அதெல்லாம் மனசில் வாங்கிண்டு வியாசர் 700 ஸ்லோகத்தில் எழுதினார்னு ஆதிசங்கரர் சொல்கிறார். புராண முனினா வியாசேன மகாபாரதம் மத்தியே கிரதிதாம். பழம்பெரும் முனிவரான வேதவியாசர், மிகுந்த ஆழ்ந்த சிந்தனையாளர், வியாசரால் சிந்திக்கப்படாத விஷயமே இல்லை என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட வேதவியாசர் மகாபாரதத்தோட மத்தியில் உன்னை அமைச்சிருக்காம்மா. அப்பேற்பட்ட உன்னை நான் தியானம் பண்ணுறேன். புராண முனினா வியாசேன மகாபாரதம் மத்தியே கிரதிதாம் துவாம் அனுசந்ததாமி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்புறம் அத்வைத அமிர்த வருஷிணி. ஸ்ரீமத் பகவத்கீதா சாஸ்திரத்தை படித்தா வேற்றுமை என்பது ஒரு மாயத்தோற்றங்கிற உண்மை புரியும். வேற்றுமைங்கிறது உண்மை இல்லைன்னு தெரிகிற போது மனசுக்கு ஒரே ஆனந்தமாக இருக்கும். அது அமுத மழை பொழிவதாக இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. அத்வைத்தம் என்கின்ற அமுதத்தை வருஷிக்கின்ற உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன் அம்மா அப்படின்னு அம்மாவை பொருள் சேர்ந்த புகழ்மொழிகளால் இந்த பகவத்கீதாங்கிற தாயை உண்மையான அர்த்தபூர்வமான ஸ்தோத்திரங்களால் பூஜை பண்ணி தியானம் பண்ணுறோம். பகவதின்னு ஒன்று இருக்குது. ஏற்கனவே பகவான்கிறதுக்கு அர்த்தம் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. 6 குணங்களும் பூர்ணமாக உடையவர்னு அர்த்தம். இது அம்பாளை சொல்கிறது. பகவத்கீதையை தாயா சொல்கிறதுனால பகவதீம் துவாம் அனுசந்ததாமி. அதாவது அனைத்தையும் முழுமையாக ஆளக்கூடிய தன்மை, முழுமையாக ஆளக்கூடிய சக்தி, அது முழுமையான புகழ் உடையவள், முழுமையான செல்வம் உடையவள். இந்த கீதையை படித்தா எல்லா புகழும் நமக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த அர்த்தம் சொல்கிறது. அப்புறம் முழுமையான அறிவும் முழுமையான பற்றற்ற தன்மையும் உடையவள் இந்த பகவத்கீதை தாய். ஆகவே பகவதீம் அஷ்டாதச அத்தியாயினீம், 18 அத்தியாயங்கள் ரூபமாக இருக்கிற இந்த கீதா தேவி. ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. அதெல்லாம் நான் பிறகு சொல்கிறேன். பவத்வேஷினீம், மனசில் இருக்கிற துக்கத்தை எல்லாம் அடியோடு அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது. பவான்னா துக்கம் சம்சாரம்னு அர்த்தம். துவேஷினின்னா அதை போக்கக்கூடியவள், நீக்கக்கூடியவள்னு அர்த்தம். பவத்வேஷினீம் பகவத்கீதாம்
தேவீம் மாதரம் துவாம் அனுசந்ததாமி என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். இது அற்புதமான ஸ்லோகம். தினந்தோறும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி இதோட அர்த்தத்தை நினச்சி தியானம் பண்ணீர்களே ஆனால் உங்களுக்கு பரமக்ஷேமம் ஏற்படும், ஞானம் ஏற்படும், சமஸ்த ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இதுவரைக்கும் நான் சொன்ன கீதா மகாத்மிய ஸ்லோகங்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் தினம் படியுங்கோ. இந்த ஸ்லோகத்தை நான் பாராயணம் பண்ணியிருக்கிறதையும் கேட்டு கீதா மகாத்மியத்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்கோ. அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனப்படும். நானும் சொல்கிற ஸ்லோகங்கள்லாம் தினமும் இப்படிலாம் ஒரு ஸ்லோகம் சொல்கிற போது நீங்கள் எல்லாரும் அதை பாராயணம் பண்ணி அதை மனசில் ஆழமாக பதிச்சுக்கோங்கன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நாளும் ஒரு ஸ்லோகம் படிச்சுட்டே வந்தோம்னா அது நமக்கு சுலபமாக படிக்கிறதுக்கு அனுகூலமாயிடும். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம்.